தஞ்சை சில்க்ஸின் i5 ஆடி ஆஃபர் ஜூலை 5 முதல் ஆகஸ்ட் 16 வரை 5 முதல் 50% வரை தள்ளுபடியோடும் buy one get one காம்போ ஆஃபர்களோடும் தஞ்சை சில்க்ஸ் பட்டு மாளிகை அரண்மனை ரோட் கீழராஜ வீதி தஞ்சாவூர். வேற ஒருத்தர் வந்து நண்பன் கொம்பன் கம்பன் நடுவர்களே, இப்ப இருக்கக்கூடிய நண்பன் காதலை பிரிப்பது. ஆனால் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாங்கன் உலகத்தில் உள்ள எந்த இலக்கியத்திற்கும் இல்லாத பெருமை சங்க இலக்கியத்திற்கு உண்டு. ஏனென்று சொன்னால் உலகத்தில் உள்ள மொழிகளில் எழுந்த இலக்கியங்கள் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடயங்களை பதிவு செய்தது. ஆனால் சங்க இலக்கியங்கள் மட்டும்தான் இயற்கையும் மனித வாழ்வியலையும் பதிவு செய்தது. நாம் ஒருபோதும் அதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு கண்ணில் பட்டதையெல்லாம் காதில் கேட்டவற்றையெல்லாம் கண்டவுடன் காதல் கொண்டவுடன் ஊடல் என்று எழுதிவிட்டு போய்விடுறார்கள். ஆனால் ஒரு மனிதனின் வாழ்வியலை உணர்ந்து சங்க இலக்கியத்திற்கு இன்னொரு பெயர் தன்னுணர்ச்சி பாடல்கள். தன் வாழ்க்கையின் உணர்ச்சிகளை பதிவு செய்வதுதான் சங்க இலக்கியம். நீங்கள் போய் காதலியிடம் யாயும் யாயும் யாராகியோரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேள்வின்னு பாடுவீங்களான்னு கேட்டாரு. ஆனால் யாரு யார் என்று தெரிந்ததனால் தான் இன்று மயிலாடுதுறையில் 2 சடலங்களை தூக்கி தொங்க விட்டீர்கள். சங்க இலக்கியம் என்பது அப்படி அல்ல. நீ யாருன்னு தெரியல, நானும் யாருன்னு தெரியல, பரவாயில்ல காதல் வந்துருச்சு, வா சேர்ந்து வாழ்வோம் என்பதுதான் சங்க இலக்கியம். நீங்கள் தூக்கில் தொங்க விடுவது அல்ல சங்க இலக்கியம். இதுதான் நவீன இலக்கியத்திற்கும் கொஞ்சம் பாவம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதை விட உலக இலக்கியங்களில் ஒருவனின் மாண்பை சொல்லிவிட முடியுமா? ஒரு வாழ்வியல் நெறியை சொல்லிவிட முடியுமா? மக்கள் எது நமக்கு நாம என்ன செய்யறோமோ அது நமக்கு விளையும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதுதானே உண்மை. வாழ்க்கையின் நெறி அதுதானே. அதைத்தான் சங்க இலக்கியம் சொல்கிறது. யாயும் அந்த தீதும் நன்றும் பிறர் வரிகளோட கடைசி வரி என்ன? பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை. இதை விட பெரிய வாழ்வியல் நெறியை ஒருவரால் சொல்லிவிட முடியுமா? இன்றைக்கு எழுதுவதெல்லாம் இலக்கியமாகி விடுமா? நடுவர் அவர்களே, இன்றைக்கு சாதிகள் எல்லோரும் கரும்பலகையை வைத்து விடுவது போல முன்பெல்லாம் வீட்டில் பெயரில் இவர் இன்னார் இந்த படிப்பை படித்தார் என்பதுதான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு பெயருக்கு பின்னால் தான் எந்த இனத்திலிருந்து எந்த சாதியிலிருந்து வருகிறார்கள் என்பதை பெயரை சேர்த்து எழுதி வருகிறார்கள். ஆனால் சங்க இலக்கியங்களில் ஒரு இலக்கியத்தில் கூட, அக இலக்கியத்தில் ஒரு இலக்கியத்தில் கூட எந்த விதமான பெயரும் இருக்காது. ஏனென்றால் சங்க இலக்கியம் உலக மனிதர்களுக்கானது. வெறும் தமிழர்களுக்காக மட்டுமல்ல, அது உலக மனிதர்களுக்கானது. நடுவர்களே, அவள் சொல்றா கற்பனை என்னமான்னு போய் அவைகிட்ட கேட்கிறாங்க. அவள் சொல்றா கற்பனைப்படுவது சொற்பிரளாமை. எவன் ஒருவன் சொன்ன சொல் மாறாமல் இருக்கிறானோ அவனுக்கு தான் உண்மையான கற்பு இருக்கிறது. தான் காதலித்த கணவனை கைவிடாமல் அவன் தவறான வழியில் போனாலும் அவனை சேர்த்து கொண்டதால் தான் கண்ணகிக்கு கற்பு கரசி என்று பெயர். சிலப்பதிகாரத்தோட அறம் என்ன? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அதைத்தான் வள்ளுவன் சொல்லுகிறான். மறந்தும் பிறன் கேடு சூழுக சூழற்கு அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் கூட பிறருக்கு கெட்டது நினைக்க கூடாது என்று சொல்வது இலக்கியம். அதைத்தான் சங்க இலக்கியம் செய்கிறது. ஆனால் இன்னைக்கு மறந்தும் இல்ல, செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டே பிறருக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் இடைக்குலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி அவர் சொல்றா, இன்னைக்கு நம்ம உண்மையை சொல்ல போனா உலகத்தில் பேசப்படும் மொழிகளுக்கு விட சாதியின் பெயர் அதிகமாக இருக்கிறது. அவள் சொல்றா, நீ உன்கிட்ட இருக்கும்போது நீ கொடுத்தினா பெரியவன், கொடுக்கலனா சின்னவன். இதை விடவா வாழ்வியல் நெறியை இந்த உலகத்திற்கு சொல்லிவிட முடியும்? அதுக்கப்புறம் அவன் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அங்க ஒருதலை காதல இருந்தா சங்க காலத்துல என்ன பண்ணாங்க? மடல் தானே ஏறினாங்க. எனக்கு அந்த பொண்ணை பிடிக்குத, நான் அந்த பொண்ணை இதை சிலையை இது பண்ணி வச்சுட்டு நான் போயிடுவேன். மடல் ஏறுறாங்க. ஏன் கிடையாது, இதுதான் சங்க இலக்கியத்தில் நடந்தீங்களா காதல். ஆனா இப்ப இருக்கின்ற நவீன காதல் சொல்றான் அவன், நீ மறுமொழி பேசாமல் இருப்பதில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏனென்றால் உன் புகைப்படம் பார்த்து பேசும் பழக்கம் ஏற்கனவே எனக்கு இருக்கிறது அப்படின்னு அதை ஏத்துட்டு நகர்ந்து போறாங்க இப்ப இருக்கிற காதலை விட்டுருவாங்க. ஆக நவீன காதல் நல்லதுன்னு தான் இருக்கு, உங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நம்ம அன்பு தம்பி சத்தீஸ்வரன் சொன்னாப்புல, என்னது வீரமே நவீன கவிதைகள் இல்ல அப்படின்னு. பாரதியாரினுடைய கவிதைகள் படிச்சதுக்கு அப்புறமா நீங்கெல்லாம் இப்படி பேசுறீங்க. அதுபோல கர்வம் இருக்கிறது எங்களிடம். வீரம் கர்வம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறேன். தவறா இருந்தா திருத்திக்கலாம். என்னன்னா, நான் எளிதில் உடையும் கண்ணாடி தான், நான் எளிதில் உடையும் கண்ணாடி தான், ஆனால் உங்களால் என்னை உடைக்க முடியாது. அதுபோல தோழி ஒருத்தி இருக்கா,
இந்த நவீன காலத்துல எந்தெந்த இடங்களில் எல்லாம் எங்களுக்கு இந்த நவீன கவிதை நவீன இலக்கியம் எங்களுக்கு கை கொடுத்து ஒரு புரிதலை கொடுக்குது, வாழ்வுக்கு தேவையானவற்றை எப்படி கொடுக்குது அப்படிங்கறதா மிக முக்கியம். தோழி ஒருத்தி இப்பவுமே சந்தேகமா தான் இருக்கு. நான் போய் நவீன கவிஞர் பாரதிதாசன்ட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன்ட்ட கேட்கிறேன். அவரு நூலை படி, சங்க தமிழ் நூலை படி அப்படின்னு சொல்லி முதவரையில கொடுத்துருக்காரு. சங்க தமிழ் நூலை படிச்சா எல்லாமே கிடைச்சிருமா? அப்படி என்ன இருக்கு சங்க தமிழ்ல அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய வாழ்க்கைக்கு துணை புரியுமா? இன்னைக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணும்? அன்புனா என்ன, பண்புனா என்ன, பொறுமைனா என்ன? இந்த கேள்விக்கெல்லாம் விடைய வந்து சங்ககால இலக்கியத்தால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். சங்ககால இலக்கியத்தால மட்டும்தான் கொடுக்க முடியும். கலித்தொகையில ஒரு பாட்டு, ஆற்றுதல் என்பது அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. ஆற்றுதல் அப்படின்னா என்னது அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருக்கும்போது, யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுங்க, தேவையில்லாதவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவை சங்க இலக்கியம் நமக்கு. போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. நமக்காக ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை பிரியாம இருக்கிறது தான் போற்றுதல் அப்படிங்கிற தெளிவை கொடுக்குது. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன் கிளை சேராமை. பண்புனா என்னங்க? எப்படிப்பட்ட வழிமுறைகளை நடக்கணும், எப்படிப்பட்ட நெறிமுறைகளை நடக்கணும் அப்படிங்கிற தெளிவை அடைஞ்சு செய்யுங்க, அதுக்கு பேரு தான் பண்பு. அன்புங்கிறது என்ன? தன் கிளை சேராமை. உங்க கூட இருக்கக்கூடிய ஒருத்தரை எந்த நிலைமையிலும் விட்டுட்டு போயிடாதீங்க, அதுக்கு பேரு தான் அன்பு அப்படிங்கிற தெளிவை கலித்தொகை நமக்கு கொடுக்குது. தெரிவெனப்படுவது கூறியது மறவாமை, நிறையெனப்படுவது மறை பிறர் அறியாமை. தெரிவெனப்படுவது கூறியது மறவாமை. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆனா அதெல்லாம் அறிவுல அடங்கணும். தெரிவு அப்படின்னா என்ன? ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னலாம் ஞாபகம் இருக்கோ அது மட்டும்தான் தெரிவுல வரும். பொறையெனப்படுவது போற்ற இருக்கு. ஒருத்தவங்க வந்து நமக்கு வருத்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதனால நமக்கு ஏதாவது ஆயிட போதா, அதை பொறுத்துட்டு போயிடுவோம், அதோட நிப்பாட்டிருங்க, நமக்கான இன்பம் எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வாழ்வியல் கருத்தை ஒரே ஒரு பாட்டுல கொடுக்க முடியும் அப்படின்னா கலித்தொகையால சங்க தமிழ் இலக்கியத்தால தான் கொடுக்க முடியும் நமக்கு. அப்படி நம்ம விட்டுற முடியுமா? அப்படி இந்த சைடு வரும் நவீன இலக்கியத்தை பார்ப்போம். நவீன இலக்கியம் வந்துட்டீங்கன்னா நம்ம கண்ணதாசனையோ பாரதியாரையோ பாரதிதாசனையோ விட்டுட்டு இங்க பேசிட முடியாது. கண்ணதாசன் வாழ்க்கைன்னா என்ன, கடவுள்னா என்ன ஒரு கேள்வி மிகப்பெரிய தெளிவான ஒரு வார்த்தையை கொடுப்பாரு. வந்தா வெட்டு ஆடி போயிட்டாங்க, வந்தா வெட்டுவோன்னு 20 பசங்க எல்லாம் சலூன் கடைக்காரன்ட்ட பாதியில கோச்சிக்கிட்டு வந்த மாதிரி போட்டோவை போட்டு, நான் எஸ்ஐட்ட கேட்டேன் என்ன இப்படி இருக்கு, நீங்க கேட்கப்படாதாங்க, நல்லா படிங்க, நான் வந்தா வெட்டுவோன்னு பார்த்தா கீழே சலூன் கடை விளம்பரத்தை போட்டு வச்சிருக்கான். இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்கானே தெரியல சார். ஒண்ணு வேணாம், முந்தா நேத்து புது பஸ் ஸ்டாண்ட்ல நடந்ததுங்க. முந்தா நேத்து புது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மினி பஸ் கிளம்ப போகுது, ஒருத்தன் வர்றான், ஒரு டிக்கெட்டு கொடுந்தான், எங்கன்னு அமெரிக்காவுக்கு கொடுந்தான். கண்டக்டர் ஒரு மாதிரியா பார்த்தான். இன்னொருத்தன் சொன்னா சைனாவுக்கு கொடுறான்னா. இன்னொருத்தன் வேண்டாம் வேண்டாம், 2 பேரும் வளர்றான், ரஷ்யாவுக்கு கொடுறான்னா. அதுக்கு மேல கண்டக்டர் பொறுமை, அவனும் இளைஞன் தானே. நான் போனேன் சார், பாருங்க சார் என்ன அநியாயம் பண்றாங்க பாருங்க சார், மினி பஸ் சார், ஒருத்தன் அமெரிக்காவுக்குங்கிறான், ஒருத்தன் சீனாவுக்குங்கிறான், ஒருத்தன் ரஷ்யாவுக்குங்கிறான். நல்லா போய் படிங்கடா போட, இந்த மினி பஸ் ஜப்பானுக்கு போற பஸ்றான். அவன் பாதி போட்டுதான் இவன் ஃபுல்லா போட்டிருக்கான் கண்டக்டர். இன்னைக்கு இளைய சமுதாயம் அப்படி போயிட்டு இருக்கப்ப தேர்ந்தெடுத்த தம்பிமார்களை அற்புதமாக வைத்து அழகு பார்த்திருக்கிறீர்கள். மீண்டும் அழகம்மாள் நகர் அதன் வெற்றிக்கு உழைத்த அத்துணை பேருக்கும் எங்கள் பேராசிரியர் ஐயா பார்க்காத பட்டிமன்றமா, இவர்கள் எல்லாம் கேட்காத கவியரங்கமா, நமக்கு கிடைச்ச பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் கருத்து சொன்னவர்களுக்கு நன்றி. கடந்த வாரம் வந்து நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரி ஒரத்தநாட்டில் சிறப்பு விருந்தினர் ஐயா முனைவர் ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் ஏறக்குறைய 600 மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரும் மிக அருமையாக சிறப்பு தலைமை இவர் தான் ஐயா தான் பண்ணாங்க. அவ்வளோதான் பண்ணாங்க. என்ன எனக்கு அங்கே பிடிச்சிருந்துச்சுன்னா, அவங்க வேலுநாச்சியார் அந்த வரலாறை ஐயா பேசினதை நாடகமாக நடித்தாங்க. உண்மையிலேயே மிக எந்த ஒரு அசம்பாதம் இல்லாமல் கல்லூரிக்குள்ளதான் இது நடக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வந்துருச்சு. அவ்வளவு அமைதியா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் 4.5 வருஷம் முடிச்சு 5வது வருஷத்தை படிச்சுட்டு இருக்காங்க.
அந்த வேலுநாச்சியார் நாடகத்தை சிறப்பாக நடத்துனாங்க. அவங்களுக்கு அங்கே என்னால் வாழ்த்து சொல்ல முடியாட்டியும் நம்ம அழகம்மாள் நகர் சார்பாக அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்தது கவியரவி வல்லமையா அவர்கள் தன் கருத்தை வழங்குவார்கள். எல்லாருக்கும் வணக்கங்க. இதெல்லாம் இப்போ பேசுறதுங்கிறது ஏதோ பாயசத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பட்டாணிகளை சாப்பிட்ற மாதிரி ஒரு அற்புதமான பட்டிமன்றம். அதாவது பட்டிமன்ற கருத்தெல்லாம் விடுங்க, தலைப்பு நடுங்க வைக்கக்கூடிய தலைப்பு, பெரியவர்களே பயப்படக்கூடிய ஒரு தலைப்பு. சங்க இலக்கியம், நவீன இலக்கியங்கிறதெல்லாம் மாணவர்கள் பொதுவாக சொன்னான். நான் பரீட்சைன்னு வந்துட்டா டிவியை தொடமாட்டேன், ரேடியோவை தொடமாட்டேன், மொபைலை தொடமாட்டேன்னா பக்கத்தில் இருந்த அந்த மாணவன் சொன்னான், இதை விட பெரிய விஷயம் நான் புத்தகத்தையே தொடமாட்டேன்டா. அந்த மாதிரி உள்ள ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு படிப்பாளிகள் நல்ல திசையை நோக்கி செல்லக்கூடிய மாணவர்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையாக இருக்குங்க. சாதாரணமாக மெக்கா இஸ்லாமியோட புண்ணிய தலம்பாங்க. மெக்காவுக்கு ஒரு பூனை போனால் திரும்பி அது பூனையாக தான் வரும். ஜெருசலேம் கிறிஸ்தவர்களின் புண்ணிய தலம்பாங்க. ஜெருசலத்துக்கு ஒரு பூனை போனால் திரும்பி வரும்போது ஒரு பூனையாக தான் வரும். காசி இந்துக்களின் புண்ணிய தலம், ஒரு பூனை போனால் அது பூனையாக தான் திரும்பி வரும். ஆனால் அழகம்மாள் நகருக்கு வரும் பூனைகள் திரும்பி செல்லும் போது புலிகளாக, திருத்தைகளாக, சிங்கங்களாக திரும்பி செல்வது எங்க 100 வார அனுபவத்துல நல்லா பார்த்துக்கேன். இதுல அற்புதமான தீர்ப்புமா என்ன 6 பேர்ல நான் ஒப்பிடலாம், எனக்கு எப்போதையோ பிடிக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமா இருக்கும். காட் நெவர் கிரியேட் வேஸ்ட் திங்ஸ் இல்லையா? வசந்த் உங்களை தலை வணங்குகிறேன். சூப்பரா இவ்வளவு இந்த வயசுல சமூக பிரச்சனைகள் பேசு, சங்க இலக்கியத்தோட பெருமையை பேசுறது, இவ்வளவு உதாரணம் கொடுக்கறதெல்லாம் சும்மா சாதாரணமாக சொல்றேன். மாயவரத்தில் வெட்டி போட்டாங்கங்கிறீங்க, அப்ப மட்டும் என்ன வந்துச்சு? மதுரை வீரனை எப்படி கொண்டாங்க, ஏன் கொண்டாங்க? அதெல்லாம் இருக்கு. நீ நாட்டுப்புற பாடலாம் படிச்சு பாருங்க. திம்மன் திம்மி அந்த கதைகள்லாம் ஜாதி கொடுமைக்கா. இப்ப இருக்கிற ஊரில் இருக்கிற காவல் தெய்வங்கள் பூராவுமே இந்த மாதிரி சாகடிக்கப்பட்ட கொல்லப்பட்டவர்கள் தான். இன்னைக்கு மாயவரத்தில் வேற ஒரு ரூபத்தில் நடக்கலாம். ஆனால் இந்த பட்டிமன்றம் மிக மிக அற்புதமான பட்டிமன்றம். நிறைய பேர் இங்க பாருங்க, கனகசையா, ராஜமணிகையா, ராஜகோபாலையா, வீரையா, இதுமாரிலாம் மிகப்பெரிய ஆளுமைகளுடைய கடின உழைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான். அதாவது ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகும்போது நம்மளை பேசோன்னா பேசுவோம், போவோம், இல்லைன்னா போக வேண்டாம், இதுக்கு நம்ம போய்கிட்டு கேட்காதா, இருக்கவே இருக்காது, கடந்த யாரு நாளைக்கு பார்த்துக்கோன்னு இருக்கிற ஒரு சூழல்ல நீங்க வந்து இந்த குழந்தைங்களுடைய பேச்சை கேட்க வந்தீங்க பாருங்க, உங்க கால் மலரில் நன்றியை காணிக்க வைப்பாங்க. இன்னொரு பொண்ணுடைய என்னன்னா, சிங்கத்தின் பாலை தங்க கிணத்துல வைக்கும். அவ்வளவு பேரும் தமிழை பத்தி பேச வந்திருக்காங்க இல்லையா? அந்த தமிழை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஒரு தம்பி விளையாட்டா நகைச்சுவையா பேசினாலும் கூட அவர் உள்ளத்துல சங்க இலக்கியத்தை அவ்வளவு போற்றுவார். வேற வழியில கொலகாரனுக்கு பேசா கொலகாரனுக்காக பேசணும், வழக்கறிஞருக்கு அதான வேலை, கொலைக்கு ஆட்பட்டவங்களும் அவங்க பேசணும். ஒண்ணு. ரெண்டாவது, அன்பு மகள் இவங்க நம்பர்லாம் வாங்கி வச்சுங்க, ஒரு 2 வருஷத்துல அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, அதனால இப்பவே பார்த்து பண்ணிக்கங்க. ஒண்ணு, அவர் தம்பி வசந்த் ரொம்ப சிறப்புங்க. நான் அழுதுட்டேன், அவ்வளவு சிறப்பு. ஈழத்தமிழரா இல்ல குமரியிலேருந்து வந்தவரான்னு தெரியல, பேச்சு பூரா அந்த பேச்சு நல்லா அழகான பேச்சு, நல்லா ஆழ்ந்த கருத்துக்கள், மிகச்சிறந்த ஒரு உரை. கொடுத்த நேரம் அவ்வளவு தகும். நிறைய பேசலாம், சொல்லிட்டாரு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சோர்வு என்பதே கிடையாது. அழகம்மாள் நூலக கூட்டத்திற்கு ஒரு முறை சென்றாலே சுறுசுறுப்பையும், தமிழ் பற்றையும், நாட்டு பற்றையும், புத்தகங்கள் பற்றியும் அறிந்து கொண்டு ஒரு அறிவாளியாகவே வெளியில் செல்ல முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தஞ்சை நகரத்திலேயே இது ஒரு எடுத்துக்காட்டான நூலகம் என்று சொன்னால் அழகம்மாள் நூலகம் என்று நான் எப்பொழுது கேட்டாலும் அதை நான் சொல்ல முடியும்.
100வது அந்த நிகழ்ச்சியை அவர் எவ்வளவு துடிப்போடு 100ஐ எப்படியாவது பெற்றுவிட வேண்டும், சதம் அடிக்க வேண்டும் என்று அவர் பட்ட பாடு, அந்த ஆர்வம், அனைவரையும் அரவணைக்கும் பண்பு, அறம் அத்தனையும் பெற்ற தனபாலகிருஷ்ணன் அவர்கள்தான் இதற்கு ஒரு ஆணிவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லி அவரை பாராட்டி வாழ்த்துகின்றேன். மாணவர்கள் தான் வந்தேன். நம்மளே பேசிட்டு இருக்கோம், மாணவர்கள் வந்து பேசுறது வந்து கேட்கணும். அது ரொம்ப மகிழ்ச்சியானது எனக்கு. அதெல்லாம் வெறும் நடுவர் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப அருமையான பட்டிமன்றம். அது இந்த காலத்தில் கணினி உலகத்தில் ஏஐ காலத்தில் வந்து தமிழை பற்றி பேசுறதுக்கு மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதே பெரிய மகிழ்ச்சி. தமிழை பேச தெரியல, அந்த மாதிரி காலத்தில் பட்டிமன்றமே நடக்க முடியும். அதுக்கு தஞ்சாவூர் தான் காரணம். தமிழுக்கு நீங்கள் சட்டமன்றத்திலே பாருங்க, நல்லா பேசுறது யாருன்னா தஞ்சாவூர் ஆளா. அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு தஞ்சைக்கு தமிழ்ங்கிறது தஞ்சை தமிழ் தான். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த பட்டிமன்றத்தில் வந்து எல்லாருமே சிறப்பாக பேசுனீங்க. பொதுவாக அந்த சுவையாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, கேள்விக்கு சுவையாக போகும். அதுதான் பட்டிமன்றம்லாம் போயிட்டுருக்கு. இந்த பட்டிமன்றம் சுவையானது தான். இப்போ நீங்கள் டிவியில் பார்த்தலாம் 3-4 மணி நேரம் நடக்கும் பட்டிமன்றம். நம்மளுக்கு 1 மணி நேரத்தில் இல்லை 3/4 மணி நேரத்தில் டிவியில் கொடுக்குறாங்க. விளம்பரம்லாம் போக 1/2 மணி நேரத்தில் பார்க்குறது சுவையாக இருக்கிற மாதிரி தெரியுது. தவிர எல்லா பட்டிமன்றமே 3 மணி நேரம் 4 மணி நேரம். வாசகர் வட்டம் ஒரு அடையாளம் என்பதாக தமிழ்நாடே இன்று உணர்ந்து இருக்கிறது. அந்த 100வது அமர்வுக்கு இன்னும் 4 வாரங்கள் கடந்தால் 2 ஆண்டுகள் பூர்த்தி ஆகிவிடும். அப்படி மிக பிறந்த முறையில் இந்த வாசகர் வட்டத்தினுடைய 100வது அமர்வு வரை கொண்டு வந்த அத்துணை ஆளுநரையும் நான் படித்து நன்றி கூறி வாழ்த்து கூறினேன். முதலாக நமது வாசகர் அழகமா நகர் வாசகர் வட்டத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா அவர்களை வாங்க பையன். அந்த ஒரு பங்களிப்புக்கு ஐயாவுக்கு இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ரொம்ப பொறுமையாக உட்கார்ந்து ஒரு கருத்தை பதிவு செய்த இந்த ஐயா பேச வைத்து அழகு பார்க்கிற மரியாதைக்குரிய ஆன்மீக செம்பல் பேராசிரியர் உடைவர் ஐயா அவர்களுக்கு ஒவ்வொருவரை தனிப்பட்ட முறையிலே தொலைபேசியில தொடர்பு கொண்டு அழைத்து சிறப்பாக அழைத்து வாங்க ஐயான்னு சொல்லி அப்போ ரொம்ப அடக்கமா செயல்கிற ஐயா தாய்ப்பால் ஊட்டி தாலாட்டு பாடி தமிழ் ஊட்டி வளர்க்கிற அன்பையை அரவணைப்பி தருகிற தாயகம் சங்க தமிழ். ஒரு மனைவியா இருக்கிறவங்க தோழரா ஆலோசகரா இன்ப துன்பத்தில் பங்கெடுக்கிறவர்களா இருக்கிற மனைவி பிரிதொரு தாய் என்பார்கள். அந்த வகையில நவீன இலக்கியம் சிறந்ததுதான். 40 ஆண்டுகளுக்கு முன் தஞ்சையிலே ஒரு பட்டிமன்றம் நிகழ்ந்தது. அமரர் குற்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமை. ஒரு அணிக்கு தா பாண்டியன் தலைமை இருக்கிறார். நெருக்கடி நிலையில் நிலவுகின்ற அந்த நேரம் ஆட்சியை எதிர்க்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருக்கிற தா பாண்டியன். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாரதி வழியில் பாரதம் முன்னேறிக் கொண்டிருக்கிறது என்பதாக ஒரு தலைப்பு. அவர் தஞ்சை ராமூர்த்தி அறிஞ்சிருக்க அவர் அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயற்குழு உறுப்பினர். அவர் ஆட்சியை ஆதரிக்கிறவர். அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாரதி வழியில் பாரதம் முன்னேறவில்லை அப்படிங்கிற தலைப்பு. 2 பேருக்கு எதிர்ப்பு தலைப்பு. அதாவது அழகா அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பாரதி வழியில் பாரதம் முன்னேறி கொண்டிருக்கிறது என்று ஒரு அருமையான தீர்ப்பை அங்கே வழங்கினார்கள். அதுபோல சங்க இலக்கியம் சிறந்ததா நவீன இலக்கியம் சிறந்ததா என்ற கேள்விக்கு சங்க இலக்கியமும் சிறந்தது, நவீன இலக்கியத்திலும் சிறப்பு இருக்கிறது. மிக அருமையான தீர்ப்புக்குரிய அன்புகளுக்கு நன்றி.
தலைப்பு வைத்தது. இப்பேற்பட்ட இலக்கிய தலைப்புடைய இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பானது மிக சிறப்பு. அது ஒரு தரப்புக்கு மறு தரப்புக்கும் பாரபட்சம் கூடாது என்று சொல்ல வேண்டிய தீர்ப்பு கிடையாது. இதற்கு தேவையான தலைப்பு, சரியான தலைப்பு இதுதான். வசந்த் அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். எனக்கு நான் ஒன்றும் ஆச்சரியப்படவில்லை, வியப்பு அடையவில்லை. காரணம், இதைவிட பெரிய கூட்டத்தில், பெரிய அரங்கத்தில் அவர் பேச்சு உரையை கேட்டு நான் வியந்திருக்கிறேன். தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த காலையில தலைவர் தனபால் ஐயா போன் பண்ணார்கள். நான் சொன்னேன், நீங்கள் போன் செய்யவில்லை என்றாலும் நான் கண்டிப்பாக வருவதாக இருக்கிறேன், நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னேன். இந்த 100வது வார நிகழ்வுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார் தனபால் சார் மத்தியில் வாங்க, சென்டர் வாங்க. பாருங்க தனபால் சார் சென்டரில் வாங்க. அடுத்ததாக தாவே வெற்றி செல்வன் அவர்களுக்கு எங்களுடைய சார் தனபால் சார் தனபால் சார் பாருங்க. சார் அப்படியே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அப்படியே. சார் தனபால் சார் திரும்புறீங்க. இப்பொழுது குரூப் போட்டோ எடுக்கணும். கொஞ்சம் எல்லாரும் இங்க இப்படி வந்துட்டீங்கன்னா எடுத்துடலாம். Oh, on time. Hello ma'am, office போவோம். Traffic கூட ஸ்மூத்தா. இதுதான் எங்க perfect. Safe and secure. Hey modern, me maxi. இது zoom zoom பறக்குற. Check check check. This is F taxi. கூப்பிட்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இது F taxi. இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது F taxi. F taxi அதானே. F taxi இது நம்ம ஒரு டாக்ஸி.